இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் ஆன அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் லாஸ்ட் வீக் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்கல்ல. இப்போ இவங்க வந்து பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டடில் ப்ரோக்ராமில் வந்து வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் நிறைய முக்கியமான ஒரு கொஷின்ஸ் வந்து சபரி வந்து கேட்டாப்புல. ஸோ அதுக்கு வந்து அன்ஷிதா கொடுத்த ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஜெஃப்ரி அந்த இன்டர்வியூவில் வந்து கம்மியாக தான் வந்து பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் வந்து டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அர்ணவ் பற்றி பேசுகிறாங்க, விஷால், தர்ஷிகா அந்த ஒரு விஷயத்தை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்குற கேள்வி, இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு வந்து அன்ஷிதாவோட பதில் வந்து, இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இருந்த வந்து ஒரு பொண்ணாக பார்த்தாங்க. பட் இப்போது வந்து நான் வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இப்போது என்ன எல்லாருமே வந்து நல்லா பார்க்குறாங்க. ஸோ நிறைய அன்பு எனக்கு கிடச்சிருக்கு, நான் நினச்சது எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சபரி ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து ஏதோ அர்ணவை உள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரியே வந்து ஹாய் சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அது ஜஸ்ட் சர்க்காஸ்டிக்காக வந்து சொன்னேன் ஹாய் அது, ஆனால் வெளியே அது வேறு மாதிரி வந்து போயிட்டு இருந்தது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மாதிரி ஜெஃப்ரி, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் கூடலாம் வந்து சேர்ந்து நீங்கள் வந்து அவங்கள நாமினேஷன்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அவங்க கூட பழகுனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அவங்கள ஃபேவராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பேர் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஜாக்லின் பேர் வந்து சொல்கிறாங்க. அன்ஷிதா அதுக்கு வந்து உள்ளே சொன்னதே தான் வெளியும் சொல்கிறாங்க. ஸோ நடிகை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க. மஞ்சரியை வந்து கேம் ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரயானை வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முத்து வந்து உழைப்பாளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராணவ் வந்து பார்த்திங்கன்னா யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷால். ஸோ விஷால் வந்து என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ விஷாலோட காதில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத எல்லோரும் கேட்குற கேள்வி. நீங்கள் அன்றைக்கி எவிக்ட் ஆகி வரும்போது விஷால் காதில் ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வெளியே வந்து நீங்கள் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அர்ணவ் பேர் சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஐ லவ் யூவும் சொல்லலை, அர்ணவனும் வந்து சொல்லலை. எனக்கு விஷால் மேலே லவ் இருந்தால் நான் வந்து ஏன் அப்படி சொல்ல போகிறேன், அது வந்து பிக் பாஸ் வீட்டுனா ஓப்பனாகவே வந்து சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போது என்ன தான் காதில் சொன்னீங்க விஷால் காதில் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம், என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நேமை தான் வந்து நான் விஷால் காதில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது அர்ணவும் கிடையாது, வேறு ஐ லவ் யூவும் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அன்ஷிதா சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் வந்து ஃபோட்டோவெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபோட்டோ காட்டும் போது நான் ஒரு ஃபோட்டோவை காட்டுவேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு மஞ்சரி. ஸோ மஞ்சரி ஃபோட்டோவை வந்து காட்டும் போது எனக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மஞ்சரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ராணவ். ஸோ ராணவ் வந்து ஒரு தம்பி, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும், வெளியே வா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஜாலியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீபக்கை வந்து எனக்கு ஒரு தங்கச்சி, என்னை வந்து ஒரு தங்கச்சியாக எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அண்ணா மாதிரி, ஒரு நல்ல ஒரு பர்சன், அவங்க ஃபேமிலி பாண்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொன்னாங்க. அருண் வந்து ரொம்ப பிடிக்கும், இஸ் அ குட் கை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பவிமா ரொம்ப புலம்புவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியும் சேர்ந்து சொன்னார், நல்ல ஃப்ரெண்டு, நிறைய பேசும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரயான் வந்து ஒரு கியூட்டி பாய், ரொம்ப அழகவன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து உழைப்பாளி, பயங்கரமாக யோசிக்கிறான் அந்த கேமுக்காக, ஒரு கேமர் மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷால் ஃபோட்டோவை வந்து காட்டுறாரு. ஸோ விஷால் ஃபோட்டோவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரி வந்து நான் ஒரு அண்ணா மாதிரி வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அன்ஷிதா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, ஆக்சுவலாக வந்து விஷால்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக எந்த விஷயத்தையும் வந்து அவன் எடுக்க மாட்டான், ரொம்ப ஃபன்னாக வந்து ஒரு ஃபன்னான ஒரு பர்சன், அவங்க கூட இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா கூட இருந்தார், தர்ஷிகாவை வெளியே அனுப்பிச்சிட்டு தர்ஷிகாவுக்கு டாட்டா காமிச்சிட்டு உங்கள் கூட வந்து பழகினார். ஸோ அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, தர்ஷிகா கூடயும் அவங்களுக்கும் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் வந்து இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் கிளியராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னேன், அது அவங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி நீங்கள் மாட்டினீங்களே அது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் மாட்டவே இல்லை, விஷால் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு
லவ்வாக எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. ஸோ ஃப்ரெண்டாக தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட் ஐ லவ் யூ அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வரல. ஸோ வந்திருந்தால் நான் அதை எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ விஷால் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ அவங்க பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இந்த மணி சூட் கேஸை யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு ராணவெல்லாம் 2 லட்சம் வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ராணவ் வந்து விக்டே வந்து ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரயான் வந்து ஜெஃப்ரி வந்து ரயான் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதை பற்றி பேசாத ஒரே ஆள் அவர் தான். ஸோ அதனால் ரயான் எடுத்தாலும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து சொன்ன விஷயங்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.